இவ்வளவுதான் சமூகம் பின்பற்றப்பட வேண்டியது. இங்கே சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய பெருமக்கள் போய் வழிபடுறாங்கன்னா அதை அந்த வழிபாட்டை தடுக்கிறது நம்ம அவசியம் இல்லை. என் வழிபாட்டு உரிமையை கோருவதான் அவசியம். அப்ப நான் இங்க வந்து நான் விளக்கை ஏத்தணும். எனக்கு இருக்கிற வருத்தம் விளக்கை ஏத்தணும். சரி, அதை பன்னெடுங்காலமா ஏத்தாம விட்டுட்டீங்க. அப்போ நீங்க மாநாடு போடும்போதாவது பேசியிருக்கணும். அதை கோரிக்கை வச்சு இந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க, நாங்க ஏத்தணும். தேர்தல் வர 2 மாசம் இருக்கும்போது இதை எடுக்கும்போது அது வாக்கை குறி வச்சு அரசியல் லாபத்துக்காக செய்யறதா நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த இடத்துல அரசு இரு சமய பெரியவர்கள் தலைவர்களை அழைச்சு பேசி ஒரு நல்லிணக்க குழுவை வச்சு உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, அவங்க அந்த முறை வரும்போது அந்த நேரத்தில் அவங்க விளக்கேற்றி வழிபட்டுட்டு போகட்டும். நீங்க உங்க மத சடங்குபடி நீங்க உங்க வழிபாட்டை தொடருங்க, பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம இங்க வந்து மதங்களை தாண்டி மனிதம் தான் புனிதமானது. ஏன்னா இங்க மனிதனுக்காக தான் மதம் வந்திருக்க ஒழிய மதத்துக்காக மனிதர்கள் இல்ல. உடம்புக்கு தான் சட்டையை ஒழிய சட்டைக்கு உடம்பு இல்ல. அப்ப சட்டமும் மதமும் சமயமும் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்போ எல்லாவற்றையும் கடந்து ஒரு புனிதம் இருக்குன்னா மனிதம் தான். மதத்தின் பெயரால மோதிக்கிட்டு மனிதத்தை கொலை செய்யக்கூடாது. இதை அரசு, அக்கறை உள்ள அரசு அதை கவனத்தில் எடுத்து இந்நேரம் பேசி சட்டம் இல்லாம முடிச்சிடலாம். அந்த பிரச்சனையை நீட்டிக்கிறத பார்க்கும்போது இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு இது இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான், நீ இங்க வர. இந்துக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான். இப்ப மதத்தை முன்னிறுத்தி செய்யற அரசியலை நீங்க ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா, அறிவிக்கிறீங்களா? அப்ப எங்க மனிதம் இருக்கும், எங்க நாடு இருக்கும், எங்க நலன் இருக்கும், எங்க நிலவளம் இருக்கும், எங்க மண்ணின் மக்களின் மீது கல்வி மருத்துவம் அதன் மீது எங்க சிந்தனை இருக்கும்? மத உணர்ச்சி என்னன்னா கல்லு சாராயம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த சாராயம் இந்த கஞ்சா அதெல்லாம் அதுக்கு பயன்படுத்தினாதான் போத வரும். ஆனா சாதிய மதம் சொன்ன வேணா வந்துரும்ன்றான். அப்ப அவ்வளவு கொடிய போதையது அதை நீங்க கையில வச்சுக்கிற. இப்ப இவ்வளவு நேரத்துல ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு தீர்க்க முடியாதா? அது நடக்காத பிரச்சனையே. அதையும் தவறு தானே சொல்றேன். அன்னைக்கு இதே இடத்துல சொன்னேன், மாண்புமிக்க நீதி என்ன சொல்லிருக்கணும்? ஐயா நீதி அரசர் என்ன சொல்லிருக்கணும்? நான் சொன்னதை சொல்லிருக்கணும். அரசுக்கு பரிந்துரைச்சிருக்கணும். நீங்க ஒரு பீஸ் கமிட்டி போர்ஸ் ஒரு குழு போடுங்க, ஒரு பீஸ் கமிட்டி போடுங்க, ஒரு நல்லிணக்க குழு போடுங்க. இந்த மத பெரியவர்களை கூப்பிடுங்க, இந்த மத பெரியவர்கள் கூப்பிடுங்க. என்ன விளக்கேத்தணும் ஏத்திக்க, அவ்வளவுதானே. ஒரு நாள் நீ என்ன வழிபடணும், வழிபட்டுக்க, அவ்வளவுதானே. தினம் போய் அங்க போய் வழிபடுறது, தினம் போய் விளக்கேத்துறது இல்லையே. அது என்ன பிரச்சனை? அப்படி இல்ல. அந்த மாதிரி நிலைமை நீங்க தேவையில்லாத கற்பனைக்கு போறீங்க. அந்த மாதிரி ஏன் போறீங்க? அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்துக்கிறது, அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது, பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை. புரியுது நினைக்கிறவங்க. அது போய் ஏன் நீங்க அது இருக்குது? அதுக்கு தான் இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குது. அதை பேச முடியாதா? ஒரு முதல்வர் கூப்பிட்டோ அல்லது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் கூப்பிட்டோ இந்த 2 பெரியவர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை, வாங்க விளக்கேற்றணும், நானே வரேன் விளக்கேத்துங்க, நீங்க என்ன கந்திரி காய்ச்சணும், பொங்க வைக்க சாமி கும்பிடணும், தற்கால வணங்கணும், நானும் வரேன் கும்பிடுங்க, போங்க போங்க போங்க, இவ்வளவுதானே. நீ தானே சாட்டை செய்யற. நாட்டு விடுதலைக்கு 4000 நாள்